ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இணைச்சட்டத்தின் புத்தகம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை, உன் கூடையும் உன் மாப்பிசுர தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எது? என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய இல்லம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய கூடை, உன்னுடைய மாப்பிசுர தொட்டியின் கையின் பிரயாசங்கள், அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆதாமை ஏவாளை உருவாக்கின தேவன் அவளை அழைத்து ஆசீர்வதித்தார். நோவாவை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போய் கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறார். ஆவி எனக்கு அருமையானவர்களே, அந்த ஜீவனுள்ள தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? அழைக்கப்படுகிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமாய், என் பாவத்திற்காய், என் அக்கிரமங்களுக்காய், என் நோய்களுக்காய், என் குற்றங்களுக்காய், என் சாபங்களுக்காய் அவர் மரித்தாரே. என்னுடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு சிலுவைகளை சுமந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கூடை மாத்திரமல்ல, நம்முடைய மாப்பிசுர தொட்டி மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படியா நிற்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையிலே நீங்கள் ஜெபித்தீர்களா? இன்றைக்கு காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசித்தீர்களா? எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்கிறது கூட சிலர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யலை? வாசிக்க பிசாசு விட மாட்டான். காரணம் என்ன? அந்த வார்த்தையில் தான் அடங்கியிருக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்படித்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று எழுதி கொடுத்த வார்த்தை அது. ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை அது. உங்கள் மேலும் என் மேலும் வருகிற வாக்கு தத்தங்களை அவன் காணக்கூடாதபடி நம்மை மறைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை அழித்த போது கூட வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்தவ, ஒத்த மனுஷனா அழைத்த எலியாவை காகங்கள் கொண்டு பூசித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் கருத்தாய் ஆசீர்வதிக்கிறவ, கருத்தாய் விசாரிக்கிறவ, கண்ணீரை துடைக்கிறவ ஆசீர்வதிப்பார். நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இருப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அப்படியே விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்கிறது. அப்படியே விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நிரப்பப் போகிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வருகிறேன். இயேசு சுவாமி, இப்பொழுது உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும், அது யாராக இருந்தாலும் சரி, தகப்பனை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் வருவதா? கலக்கங்கள், வருத்தங்களோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற அந்த வேதனை எல்லாவற்றையும் மாற்றி அவளை ஆசீர்வதிப்பீராக. அவள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. மாப்பிசுர தொட்டியை ஆசீர்வதிப்பீராக. தேவரீர்
அடியானின் வீடு உமது ஆசீர்வாதத்தினால் என்றென்றைக்கு உமக்கு முன்னதாய் நிலைத்து நிற்கும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.